தேங்க்யூ பிரதர். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, தேவன் கொடுத்ததான ஒரு விசேஷமான ஒரு நாள்ல கூட நாம் தொடர்ச்சியாக ஒரு அருமையான ஒரு அடிப்படை வேதாகம பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் அறிவித்த வண்ணமாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற ஒரு வேத பாடத்துடைய தலைப்பு ஜெபம், இல்லைங்களா? ஜெபம்ங்கிற ஒரு தலைப்பின் ஜெபம்ன்ற ஒரு தலைப்புல என்ன பிரதர் ஒரு தேவ செய்தி அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். சோ இவ்வளவு காலம் நம்ம இருந்த விசுவாசத்தை குறிச்சு கூட நம்ம ஞாயிற்றுக்கிழமை பாடத்துல பார்த்திருந்தோம், இல்லைங்களா? பிதாவும் குமாரனும் ஒன்று அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துல ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுத்துட்டு இருந்திருக்கலாம். பட் இப்ப கிளியரா நம்முடைய வேதாகமம் சொல்லுது, பிதாவுடைய தன்மை என்ன, பிதாவுடைய நாமம் என்ன, பிதானா யாரு, அவருடைய குமாரர்னா யாரு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அருமையா நம்ம வேதத்துல இருந்து படிச்சுட்டோம். சோ இதுக்கப்புறம் நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும், இல்லைங்களா? முதல்ல ஜெபம்னா என்ன? சகோதரர் அருமையா சொன்னபடி, ஜெபத்துல என்ன கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? இந்த மாரி அநேக விதமான கேள்விகள் இருக்கு. நம்முடைய ஆண்டவர் குடுத்துட்டு போன பரமண்டல ஜெபம், அத அப்படியே நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கலாமா? இல்ல நம்முடைய ஆண்டவர் ஏன் அந்த மாரி ஒரு ஜெபத்த நமக்கு சொல்லிக் குடுத்தாங்க? அநேக கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு விஷயமா பதில் பார்க்கலாம். முதல் கேள்வியா நம்ம உங்களுடைய சிந்தனைக்கு கேட்கிறோம்னா, முதல்ல ஜெபம்னா என்ன? இல்லைங்களா? ஜெபம்னா என்ன? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பதில் தான். ஆக்சுவலா ஜெபம் ஏன் நம்ம பண்றோம்? அப்படின்னு பார்க்கும் பொழுது, மனிதர்களா இருக்கக்கூடிய நாம, இல்லைங்களா? ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நாம, தேவன தொடர்பு கொள்ள வேண்டிய விஷயம், இல்லைங்களா? எதிர்ல இருக்கக்கூடிய நபர்கிட்ட நம்ம பேசணும்னா, இன்னைக்கு செல்போன் பயன்படுத்துறோம். பட் பரலோகத்துல சிங்காசனத்துல வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய தேவன் கிட்ட நாம் பேசுவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஜெபங்கள்ல தான் நம்ம என்ன பண்றோம்னா, தேவனிடத்துல தொடர்பு கொள்றோம். அப்ப ஜெபம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கும் பொழுது, நாம் தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு தான் இந்த ஜெபம் மிக உதவியா இருக்குன்னு பார்ப்போம். ஓகே பிரதர், இப்ப நாம தேவன்ட்ட தொடர்பு கொள்றோம். கண்ண மூடி நம்ம என்ன பண்றோம்? பிரேயர் பண்றோம். தேவனே அப்படின்னு நம்ம பிரேயர் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தேவன் அந்த ஜெபத்த கேட்டுட்டாரா? கேட்டு அந்த ஜெபத்துக்கு பதில் குடுக்குறாரா? அப்படிங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப நாம தேவனோட பேசுறதுக்கு பேரு ஜெபம் அப்படின்னா, தேவன் நம்மோடு பேசணும்ல. அதுக்குண்டான பதில் குடுக்குறதோ, அல்லது அதுக்குண்டான காரியங்கள தேவன் என்ன பண்ணணும் நமக்கு? வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு, தேவன் எதன் மூலமா நம்மகிட்ட பேசுவார்? அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரொம்ப எளிமையா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல இருக்கக்கூடிய வசனத்தின் மூலமாக தான் தேவன் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பேசுவார். சில தருணங்கள்ல நமக்கு ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கலாம். நம்ம ஒரு ஜெப சிந்தனையோடு கூட இருக்கும் பொழுது, அந்த நாள்ல நம்முடைய வேத வாசிப்புல தேவன் சில காரியங்கள் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன பண்ணுவாருன்னா உணர்த்துவார். இல்லீங்களா? இதுக்கு ஜெபம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பொதுவா கிறிஸ்தவர்கள் மத்தியில அமாவாசை முழு இரவு ஜெபம் அப்படின்னு ஒரு ஜெபம் வைப்பாங்க. சரி, இந்த ஜெபத்துல என்ன கேட்பாங்க? நெறைய இந்த மாரி பிரேயர் டைப்ஸ் இருக்கு. இல்லீங்களா? ஆல் நைட் பிரேயர் அப்படிம்பாங்க. அப்போ ஃபாஸ்டிங் பிரேயர் அப்படின்னு ஒரு பிரேயர் இருக்கு. இல்லீங்களா? உபவாச ஜெபம். ஆல் நைட் பிரேயர்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு. இந்த ஆல் நைட் பிரேயர்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய தேவன்ட்ட நம்ம பேசணும். எவ்வளவு நேரம் பேச முடியும் அப்படின்னா, நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருக்கலாம். எனக்கு இதெல்லாம் வேணும் தேவனே, இதெல்லாம் வேணும் தேவனே. ஒரு டைமுக்கு மேல நம்மகிட்ட கேட்கறக்கு ஒண்ணும் இருக்காது. ஆனா முழு இரவும் என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் நாங்க ஜெபம் பண்றோம்ன்னு சொல்லிட்டு, ஏதேதோ தேவன்ட்ட என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க. நம்ம இப்படியெல்லாம் பேசலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? பைபிள்ல இருந்து பதில் பார்க்கலாம். அடுத்து உபவாச ஜெபம். ஏதோ உபவாசம்னா என்னன்னு நம்ம வருகின்ற நாட்கள்ல பாடம் பார்ப்போம். ஏதோ ஒரு காரியம் நடப்பதற்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, சாப்பிடாம இருந்து பயங்கரமா பிரேயர் பண்றது. திறப்பின் வாசல் ஜெபம். இந்த மாரி நெறைய ஜெபங்கள்லாம் இருக்கு. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, ஜெபிச்சா எல்லாமே கிடைச்சிருமா? பொதுவா கிறிஸ்தவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, பிரதர் பிரேயர்னால கிடைக்காத விஷயமே கிடையாது. நீங்க பிரேயர் பண்ணுங்க. தேவன் கண்டிப்பா குடுப்பாரு அப்படிம்பாங்க. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, ஓகே, நமக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும். ஹெலிகாப்டர்ன்னு சொல்லும்போது நீங்க புரிஞ்சுக்கணும். ரியல் ஹெலிகாப்டர் இல்லீங்களா? ஃப்ளைட் மாரி இன்னைக்கு ஹெலிகாப்டர் நமக்கு வேணும். தேவன்ட்ட இன்னைக்கு உட்கார்ந்து முழு இரவு ஜெபம் பண்ணோம்னா,
நாளை காலையில நம்ம வீட்டு வாசல்ல ஹெலிகாப்டர் வந்து நிக்குமா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறோம்னா, உங்களுடைய சிந்தனைக்கு ஜெபத்துல வேகமா போற ட்ரெயின் அடிக்கடி ஊழியத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி, தேவனே எனக்கு ஒரு ட்ரெயின் வேணும்னு சொல்லி பிரேயர் பண்ணோம்னா, தேவன் குடுப்பாரா? உடனே நம்ம என்ன தெரியுங்களா அதுக்கு பதில் சொல்லுவோம், பிரதர் இதெல்லாம் தேவன்ட்ட கேட்டா எப்படி பிரதர் குடுப்பாங்க? தேவன்ட்ட நீங்க ஒரு பைக் கேளுங்க. என்ன பண்ணுவாரு பைக். அதாவது நம்மளே சில விஷயங்கள் நமக்கே தெரியும். சிலதெல்லாம் பிரேயர் பண்ணா தேவன்ட்ட இருந்து கிடைக்காது அப்படின்னு. அப்போ மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, சில விஷயங்கள குறுக்கிக் கொண்டு, நமக்கு நம்முடைய இதுக்கு என்ன பைக்கோ, சைக்கிளோ, காரோ இப்படி நம்ம கேட்கலாம். அதாவது ஜெபத்துல உலக பொருள்களை கேட்பது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிக வழக்கமா போச்சு. நமக்கு ஒரு பைக் வேணும், கார் வேணும்னா, ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம கூட என்ன பண்ணுவோம் நம்ம? பிரேயர் பண்ணுவோம். சோ இதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவ பிள்ளைகள் மத்தியில காணப்படுது. சோ இதெல்லாம் நம்ம ஒரு புறம் எடுத்து வச்சுக்கிட்டு, ஜெபம்ன்ற டெஃபினிஷன் என்னன்னா, நாம தேவன்ட்ட பேசுறதுக்கு பேரு ஜெபம். தேவன் நம்மகிட்ட எப்படி இடைப்படுவார்ன்னா, அவருடைய பரிசுத்த வேதாகமத்தில இருக்கக்கூடிய வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜெபத்துல என்ன வேணா கேட்கலாமா அப்படின்னா, நம்மளே வரையறை வச்சுக்கிறோம். சிலதெல்லாம் கேட்கக்கூடாதுங்க. அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்காதுன்ட்டு. அப்ப ஜெபத்துல என்ன கேட்கணும்? என்ன கேட்கக்கூடாது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா, பதில் நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வியா இந்த பாடத்துல நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சிந்தனைக்காக நாம எப்படி ஜெபம் செய்யணும்? பயங்கரமா பிரேயர்ன்னு ஆரம்பிச்சு இல்லீங்களா? பயங்கரமா பண்ணலாமா? 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் நம்ம வந்து பிரேயர் வந்து பண்ணலாமா? அப்படின்னு கேட்டா, ஜெபம் எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணக்கூடாது? எந்த மாரி ஜெபத்த இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு லிஸ்ட் நம்ம பண்றோம். ஜெபம்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஜெபம் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். அடுத்தது ஜெபம் எப்படி பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். ஜெபம நம்ம யார்கிட்ட பண்ணணும்? அடுத்த கேள்விக்கு பதில் பார்ப்போம். சரி அப்படியே நம்ம வந்து யார்கிட்ட பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரேயர் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, எந்த மாரி ஜெபத்தை மட்டும் தேவன் அங்கீகரிப்பார்? எதெல்லாம் தேவன் கேட்கவே மாட்டார்? அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி என்னன்னா, யார் பிரேயர் பண்ணாலும் கேட்டுருவாரா? அப்போ தேவன் ஒருத்தருடைய ஜெபத்த கேட்கணும்னா, அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கணும்? யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார்? யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கவே மாட்டார்? ஜெபத்துல எத கேட்கணும்? பாருங்க இத்தனை கேள்விகளுக்கும் நம்ம பதில் பார்க்கிறோம். முதல்ல ஜெபம்னா என்னன்னு டெஃபினிஷன் பார்த்துட்டோம். நாம தேவன்ட்ட பேசுறது, தேவன் நம்மகிட்ட பைபிள் மூலமா பேசுறார். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஜெபம் எப்படி பண்ணக்கூடாது? எப்படி பண்ணணும்? அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் யார்கிட்ட பிரேயர் பண்ணணும்? அத பார்ப்போம். அதுக்கப்புறம் எந்த மாரி பிரேயர் பண்ணணும்? எந்த மாரி பிரேயர் பண்ணா தேவன் கேட்பார்? எந்த மாரி பிரேயர் பண்ணா தேவன் கேட்க மாட்டார்? ஜெபத்துல அந்த பிரேயர்ல ஹெலிகாப்டர்லாம் கேட்கலாமா? இல்ல வேற என்ன கேட்கலாம்? இத்தனை கேள்விகளுக்குமே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல வசனத்தின் அடிப்படையில நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்பொழுது நம்ம பார்ப்போம். முதல் கேள்வியா ஒரு நெகட்டிவான ஆங்கிள்ல நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். ஜெபம் நம்ம எப்படி பண்ணக்கூடாது? இன்னைக்கு நமக்கு தெரியும் நம்முடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் மத்தியில ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டாலே பலதரப்பட்ட ஜெபங்கள் காணப்படுது. ஆனா, நம்முடைய பரிசுத்த வேதாகமம் நம்மள எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, இந்த மாரிலாம் பிரேயர் பண்ணிறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவருடைய முதலாம் வரிகள் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்கார். ஒருவேளை இப்ப படிக்கிற வசனங்கள் நாம இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருச்சுன்னா, இன்னைக்கு நைட்ல இருந்தே நம்முடைய பிரேயர்ல இந்த மாரியான விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அப்ப எப்படி பிரேயர் பண்ணக்கூடாது? எப்படி பண்ணணும்? இந்த 2 கேள்விக்குமே பதில் குடுக்குறாரு. படிக்கலாம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 5 மற்றும் 6 வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனங்கள். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ ம். ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படி பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணுன்றாரு. எப்படி பண்ணணுன்றதுக்கு நம்ம பின்னாடி வரலாம். எப்படி முதல்ல நம்ம பிரேயரே பண்ணக்கூடாதுன்றாருன்னா, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது யார் பேசுறாங்க இந்த வசனத்தன்னா, நம்முடைய ஆண்டவர் பேசுறார்.
அவர் என்ன சொல்றாரு? நேரடியா சொல்றார், நீ மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். யாரு மாயக்காரர்னா, பரிசேயர்கள், சதுசேயர்கள சொல்றாங்க. இங்க மாயக்காரர்னா ஒண்ணும் இல்ல. ஜெபத்துல நடிக்காதன்றாரு தேவன். ஏன்னா மாயக்காரர்னா ஆக்ட் பண்றவங்க. இல்லீங்களா? ஹிப்போக்ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம தேவன்ட்ட பிரேயர் பண்ணும்போது, நம்ம நிலைமை என்னன்றத தேவனுக்கு சொல்லணும். தேவனே நான் 3 வேள ஜெபிக்கிறேன். இல்லீங்களா? ஒரு பரிசேயன் போய் பண்ண மாரி. நான் எல்லாத்த விட காணிக்கை ஜாஸ்தியா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நடிக்காதீங்கன்றாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் பிரேயர்ல மாயக்காரர போல பண்ணாதீங்க. அடுத்து மனுஷர் காணும்படியாக இந்த பரிசேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, மனுஷர் பார்க்கணுங்கிறதுக்காக வீதிகளிலும், சந்திகளிலும் நின்று என்ன பண்றாங்க, பெரிய பெரிய ஃபங்ஷன் அப்டின்னா முன்னாடி வந்து நின்னு பயங்கரமா பிரேயர் பண்றது. எல்லாரும் பார்த்து என்ன என்ன வந்து சொல்லணும்னா, "அப்பா! இவரு என்னமா பிரேயர் பண்றாரு. நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இவர்கிட்ட போய் சொல்ட்டோம்னா, இவரு பிரேயர் பண்ணிட்டாருன்னா தேவன் கேட்டுருவாரு." அப்டின்ற மாரி நீங்களா அப்டி ரொம்ப புரபகண்டா பண்ணாதீங்க பிரேயர்லன்றாரு. அடுத்து அவர்கள் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவங்க ரொம்ப அப்படியே வந்து பப்ளிக்ல ரொம்ப நேரம் பிரேயர் பண்றனால, எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னு என்ன பண்ணிக்கிறாங்களாம்? நெனச்சுக்கிறாங்களாம். அப்போ ஜெபம் எப்படி பண்ணக்கூடாதுன்னா, ஜெபத்துல ஆக்ட் பண்ணக்கூடாது. பப்ளிசிட்டிக்காக பிரேயர் பண்ணக்கூடாது. இத நம்ம கவனிச்சுக்கலாம். அடுத்து, அதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 7, 8. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு பார்ப்போம். இல்லீங்களா? அப்ப பிரேயர்ல டோன்ட்ஸ் பண்ணவே கூடாதுங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணக்கூடாது. பப்ளிசிட்டிக்காக பிரேயர் பண்ணக்கூடாது. அடுத்து இங்க சொல்றாரு, அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வந்து பிரேயர் பண்ணும்போது, தேவன்ட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது. உடனே ஏதோ ஒரு வார்த்தைய கண்ண மூடிட்டு, திரும்ப திரும்ப, திரும்ப திரும்ப, திரும்ப திரும்ப, திரும்ப திரும்ப, திரும்ப திரும்ப உச்சரிப்போம். அது என்ன வார்த்தை, என்ன ஏதுங்கிறது நம்ம பிரேயர் பண்ணும்போது உங்களுக்கே அது புரியும். இல்லீங்களா? வீண் வார்த்தைகளை இல்லீங்களா? ஆக்சுவலா ஜெபம்ன்றது நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் எவ்வளோ பெரியவர். அவர்கிட்ட நம்ம நெருங்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பிரேயர். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பெரிய ஒரு கலெக்டர் கிட்ட நம்ம மனு குடுக்கறக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 10 மணிக்கு வா அப்படிங்கிறாரு. 9:30 மணிக்கே போய் உட்கார்ந்துக்கிறோம். கலெக்டர் கூப்பிடுறாரு. சொல்லுப்பா உன் பிரச்சனையன்னு கேட்டா, போன கத, வந்த கத, நாம ஸ்கூல் ஸ்கூல் படிச்சது, காலேஜ் படிச்சதெல்லாம் சொல்லுவோமான்னா, சொல்ல மாட்டோம். அவர்கிட்ட எப்படி நம்ம பேசுவோம்னா, "சார் நாங்க வந்திருக்கிறது இதுதான். எங்களுக்கு இதுதான் சார் பிரச்சனை. பார்த்து உங்க ஏதாவது சொல்யூஷன் குடுங்கன்னு" கேட்போம். ரொம்ப சிம்பிளா, மரியாதையோடு என்ன பண்ணுவோம்னா, அந்த காரியத்த பண்ணுவோம். கலெக்டர விட பல மடங்கு பெரியவர். உலகத்திலேயே சர்வ வல்லமையுள்ளவர் யாருன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர்கிட்ட நம்ம பேசும்போது, எவ்வளவு தெளிவா, எவ்வளவு ஒரு தெள்ளத் தெளிவான வார்த்தைகளை உச்சரிக்கணும். என்ன தேவன்ட்ட கேட்கணுமோ, அத கேட்கணும். இங்க என்ன சொல்றாருன்னா, வீண் வார்த்தைகளை பிரேயர்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒண்ணு கத்திட்டே இருக்கக்கூடாதுன்றாரு. வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். அவங்க என்ன நெனச்சுக்கிறாங்களா, அவர்கள் அதிக வசனப்பினால் பாருங்க நான் 1/2 மணி நேரம் முட்டி போட்டு நான் பிரேயர் பண்ணேன். நீங்க 5 நிமிஷம் தான் பண்ணீங்க. தேவன் என்னுடைய பிரேயர தான் கேட்பார். அப்படின்னு நெனச்சுக்கிறாங்களா? ஆனா வசனம் அப்படிதான் இருக்கு. அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று என்ன பண்றாங்க? நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. நாம போய் பிரேயருக்கு முழங்கால் படியிடும்போது, தேவனே அப்படின்னு நம்ம கண்ண மூடும்போது, நம்ம என்ன கேட்க வர்றோம்ன்னு தேவனுக்கு தெரிஞ்சிருமாம். அதான் வசனம் சொல்லுது. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே, அவர் இன்னது தேவை என்று என்ன பண்றாருன்னா அறிஞ்சிருக்கார். அப்ப எப்படி பிரேயர் பண்ணக்கூடாதுன்னா, ஆக்டிங் பண்ணக்கூடாது. பப்ளிசிட்டிக்காக பிரேயர் பண்ணக்கூடாது. இன்னைக்கெல்லாம் பண்றாங்க பாருங்க. பப்ளிசிட்டிக்காக பண்ணக்கூடாது. இது எல்லாமே ஆண்டவரே பேசுற வசனம். அடுத்து சொல்றாரு, தேவையில்லாத வார்த்தைகளை சும்மா ஒரே வார்த்தைய திரும்ப, திரும்ப, திரும்ப கர்த்தாவே, கர்த்தாவே, கர்த்தாவேன்ட்டு என்ன வந்து பேசுறதுன்னே தெரியாது. திரும்ப அத சொல்லிட்டே இருப்போம். வேணான்றாரு. கரெக்ட்டா இல்லீங்களா? வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். நெறைய பேசுறதுனால தான் என்னுடைய பிரேயர் கேட்கப்படும்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. நம்ம பிரேயர் பண்ண போய் நிக்கும்போதே தேவனுக்கு தெரியும். நமக்கு என்ன ஆக்சுவலா வேணும். அப்போ பிரேயர் எப்படி பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். எப்படி பிரதர் பிரேயர் பண்ணணும்னா, நம்ம பின்னாடி பார்ப்போம். இருந்தாலும் இங்கேயே நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். 6ஆம் வசனத்துல சொல்லும்போது,
நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை என்ன பண்ணு அப்படின்னா லிட்டரலா தானியல் மாதிரி போய் கதவை சாத்திட்டு கண்ணை மூடி தேவன்கிட்ட பிரேயர் பண்ணோம்னா இங்க ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய மன கதவு மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த ரங்கத்தில் இருக்கக்கூடிய பிதாவை நோக்கி நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப அமைதியா நம்முடைய ஜபங்களை ஏறெடுக்கணும். அவர் இருதயத்தை தான் பாக்குறாரு, நம்ம என்ன வசனிக்கிறோம்னு பார்க்கல. இதுக்குண்டான பதில அவர் கொடுப்பார். பட் எப்படி பிரேயர் பண்ணணும்னா நாம அந்தரங்கத்துல விச் மீன்ஸ் என்னன்னா தனிப்பட்ட முறையில பர்சனலா இல்லைங்களா? ரொம்ப அருமையா அங்க என்ன சொல்றாருன்னா வீண் வார்த்தை வேணாம், ஆக்டிங் வேணாம். ரொம்ப நேரம் பிரேயர் பண்ணா தேவன் கேட்பார்ன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு என்னன்னு தெரியும்ட்டார் ஆண்டவர். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, ஜெபம் என்பது நாம் யார்கிட்ட பண்ணணும்? 2 ஆப்ஷன். ஏன்னா இதுவரைக்கும் ஆப்ஷனே இல்ல. ஏன்னா 3, 1ன்ட்டு இருந்தோம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். இப்ப வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. இந்த பிரேயர நாம் பிதாவாகிய தேவன்ட்ட பண்ணணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட பண்ணணுமா? ஏன்னா இது 2க்குமே வித்தியாசம் தெரியாம நெறைய பேரு ஏசப்பா, ஏசப்பான்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவ. ஆனா இப்ப பிதா வேறு, குமாரன் வேறுன்னு பார்த்துட்டோம். அப்ப நம்முடைய ஜெபத்தை யார்கிட்ட வைக்கணும்? தேவன்ட்ட வைக்கணுமா? இயேசு கிறிஸ்துட்ட வைக்கணுமான்னு பார்க்கும் பொழுது, இதற்கும் பதில் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல இருக்குது. வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்க இயேசு கிறிஸ்து கடைசியா தன்னுடைய அப்போஸ்தலர்கிட்ட பேசும்போது, நம்ம யார்கிட்ட கேட்கணும் பிரேயர் அப்படின்னு பார்க்கும்போது, அருமையான வார்த்தைய சொல்றாரு. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்ப நம்ம பிரேயர் யார்கிட்ட பண்ணணும்னா, பிதாவாகிய தேவன்கிட்ட. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிடையாது. இன்னொரு வசனம். யோவான் 16ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். பாருங்க இங்கேயும் கிளியரா சொல்றாரு. நம்ம ஜெபம் யார்கிட்ட பண்ணணும்னு இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்றாருன்னா, என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்ப கிளியரா பார்க்கிறோம். பிரேயர் யார்கிட்ட தான் பண்ணணும்னா, பிதாவாகிய தேவன்கிட்ட. இன்னொரு வசனம் யோவான் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் லாசரு. அவர் வந்து மரிச்சிடுறார். லாசருடைய சகோதரிகள் வந்து கேட்கறாங்க, மார்த்தாள், மரியாள், "ஆண்டவரே நீங்க தேவன்ட்ட கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தேவன் உங்களுக்கு குடுப்பார் ஆண்டவரே" அப்படின்றாங்க. அப்ப அவங்க சொன்னபடியே இயேசு கிறிஸ்து யார்கிட்ட கேட்கிறாருன்னா, அவர் பூமியில இருக்கும் பொழுது, பரலோகத்துல பிதா இருந்தார் இல்லையா? அவரே பிரேயர் எங்க தான் பண்றாருன்னா, அப்பா கிட்ட. என்ன பிரேயர் பண்றார்? வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, ம். பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, இது நம்முடைய ஆண்டவர் வந்து உவமைகள் பேசிட்டு இருந்த அந்த டைம் பேரபிள். இப்போ என்னன்றாருன்னா, ரொம்ப எளிமையானவர்களுக்கு தேவன் திட்டங்கள வெளிப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு, தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவே பாருங்க அவரு பூமியில இருக்காரு. யார்கிட்ட பிரேயர் பண்றாருன்னா, பிதா கிட்ட. வானத்திற்கும், பூமிக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்றாரு. கடைசியா நம்முடைய ஆண்டவர் மரிக்கும்போது கூட அவருடைய ஜெபம் கிளியரா இருக்கு. யார்கிட்டன்னா, பிதாவாகிய தேவன்ட்ட தான். படிக்கலாம் மத்தேயு 27:46. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம்.
9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இறுதியா தன்னுடைய மரண தருவாயில கூட அவர் ஜெபிக்கிறார். யார்கிட்ட ஜெபிக்கிறார்ன்னா, சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவன்ட்ட. என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அப்ப நம்ம கேள்வி பார்த்தோம் அன்பான சகோதர சகோதரிகளே. எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது? எப்படி பண்ணணும்? ஜெபம் யார்கிட்ட பண்ணணும்? ஆண்டவரே! அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ நோக்கி பிரேயர் பண்ணலாமான்னா, இல்ல. நம்முடைய பிரேயர் எங்க இருக்கணுன்றாருன்னா, பிதாவை நோக்கி. இது யார் சொல்றாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நீங்க பிரேயர் யார்கிட்ட தான் பண்ணணும்னா, பிதா கிட்ட. சரி, அவருடைய பின்னடியார்கள் நெறைய பேர் வந்தாங்களா? அப்போஸ்தலர்கள். அதுல முக்கியமான அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லைங்களா? அவர்கிட்ட கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவர் சொல்ட்டாரு தேவன்ட்ட தான் பிரேயர் பண்ணணுன்ட்டு. இப்ப நீங்க சொல்லுங்க, நாங்க யார்கிட்ட பிரேயர் பண்ணணும்? வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டா, பவுலும் என்னன்றாருன்னா, கிளியரா அவருடைய எழுத்துக்கள்ல அங்க எழுதுறாரு. வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14, 15. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனங்கள். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, பாருங்க, அப்ப நம்ம பிரேயர் பண்றோம். சில பேர் முழங்கால் படியிட்டு கூட நம்ம பண்ணுவோம். அப்படி முழங்கால் படியிட்டு அல்லது நம்ம ஜெபிக்கும் பொழுது, யாரை நோக்கி அப்படின்னா ஏன்னா இதுவரைக்கும் பிதா, குமாரன் ஒண்ணுன்றனால நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கிளியரா இருக்கு. ப்ராப்பர் அட்ரஸ்க்கு போடணும் லெட்டர். கிளியரா சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா. பாருங்க இங்கேயே ட்ரினிட்டி இல்ல. இயேசு கிறிஸ்து தான் பிதாங்கிற பாயிண்ட் இல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய அப்பா. பிதாவை நோக்கி நான் பிரேயர் பண்ணுவேன்னு பவுல் எழுதுறார். இன்னொரு இடத்துலயும் கொலோசியர்ல சொல்லும்போது, நாம எத செஞ்சாலுமே தேவன தான் அங்க என்ன பண்ணணும்னா முன்னிலைப்படுத்தணுங்கிறார். படிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அது எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். பாருங்க கிளியரா சொல்றாரு. வசனங்கள்லாம் எப்படிதான் நம்ம படிச்சுட்டு வரோம்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்து முன்னிலையாக அல்டிமேட்டா கனம் எங்க போகணுன்றாருன்னா, பிதாவாகிய தேவன். இங்கேயும் அதான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்து, அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை அல்டிமேட்டா நம்முடைய ஜெபத்துடைய ரிக்வெஸ்ட் நம்ம யார்கிட்ட அட்ரஸ் பண்ணணும். நம்ம ஒரு லெட்டர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அட்ரஸ் தெளிவா இருக்கணும். யாருன்றது ரொம்ப முக்கியம். நம்ம பண்ணக்கூடிய பிரேயர் கூட அந்த மாரி தான். லெட்டர் மாரி தான். அந்த அட்ரஸ் யாருன்னா, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன்ட்ட தான் நம்ம ஜெபிக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. நெறைய வசனங்கள் நம்ம மேற்கோள் காட்டலாம். படிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, பாருங்க இங்கேயும் அப்படிதான் வருது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால அவரு மூலமா யார ஸ்தோத்தரிக்கிறாங்க? யாருக்கு தேங்க்ஸ் சொல்றாங்கன்னா, பிதாவாகிய தேவன். அடுத்து நம்முடைய ஆண்டவர் வாசிக்கலாம். மத்தேயு 6:6ல சொல்றார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 2 பாயிண்ட்குள்ளயே நம்ம என்னென்ன பாயிண்ட்லாம் பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஜெபம்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து எப்படி பிரேயர் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். எப்படி பிரேயர் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்னா, யார்கிட்ட பிரேயர் பண்ணணும்? பிதா கிட்ட. யார் மூலமா பண்ணணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா எல்லா வசனம் எப்படி வருதுன்னா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டுக்கொண்டாலும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய முன்னிலையில பிதாவை நோக்கி. அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாக பிதா கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். இப்ப கேள்வி, யார் பிரேயர் பண்ணாலும் தேவன் கேட்டுருவாரா? பிரேயர் பண்றவங்களுக்குன்னு ஒரு தகுதி வேணும்ல. இப்ப அடுத்த கேள்வி என்ன நம்ம போறோம்னா, யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கறதில்ல? இப்ப நெறைய பேர் பிரேயர் பண்றாங்க. கரெக்ட்டா இல்லீங்களா? எவ்வளவோ மாபெரும் தப்பு பண்ணிட்டு வந்து ஒருத்தர் வந்து பிரேயர் பண்றாரு.
ஒருத்தர் நல்லவரா இருக்காரு. அவரும் பிரேயர் பண்றாரு. 2 பேர் பிரேயரையும் தேவன் கேட்பாரா? அப்ப அதுக்கு ஏதோ ஒரு வரையறை இருக்கணும் இல்லையா? அப்ப இந்த நெகட்டிவ் சென்ஸ்ல பார்க்கலாம். யாருடைய பிரேயர தேவன் ஆக்சுவலா கேட்கவே மாட்டார். நீங்கலாம் பண்ணா என் காதுக்கு வராதுப்பா அப்படின்ற மாரி. வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:9. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரிசுத்த வேதாகமும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சத்தியத்த நான் கேட்க மாட்டேன். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்றணும். அதெல்லாம் என்கிட்டலாம் சொல்லாதீங்க. நான் இஷ்டம் போல தான் இருப்பேன். பைபிள் சொல்றபடியெல்லாம் நான் நடக்க மாட்டேன். அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர பத்தி வசனம் சொல்லுது. தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்போ யாருடைய ஜெபத்த தேவன் கேட்க மாட்டார் அப்படின்னா, ரொம்ப எளிமையா சொல்லலாம். பைபிள் சொல்றபடி கேட்காம இஷ்டத்துக்கு இருந்துகிட்டு, சாயந்தரம் வந்து முழங்கால் படியிட்டு பிரேயர் பண்ணா, தேவன் நம்முடைய பிரேயர கேட்பாரா? ஒருத்தர் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்றாரு. 6 நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, 7ஆவது நாள் வந்து சர்ச்சில உட்கார்ந்துட்டு, பயங்கரமா பிரேயர் பண்றாரு. அந்த பிரேயர் தேவனுடைய காதுக்கு போகுமா? வசனத்தின் அடிப்படையில போகாது. இத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதாரணமா சொல்றாரு. படிக்கலாம். எரேமியா 44:23. எரேமியா 44ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றான். பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு எரேமியா மூலமா சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு நமக்கும் பொருந்தும். நீங்கள் தூபம் காட்டி எதுக்கு? அந்நிய தேவர்களுக்கு. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சு, போய் சிலை என்ன பண்ணீங்க? கும்பிட்டீங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கல. அப்ப தேவன் ஏதோ சொல்லியிருக்காரு, காது கொடுத்து கேட்கல. இப்ப தேவன் என்ன சொன்னாருன்னா, அவருடைய வேதத்திற்கும் இஸ்ரேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணம் தான் வேதமா இருந்துச்சு. இல்லீங்களா? அவருடைய வேதத்திற்கும், அவருடைய கட்டளைக்கும் கிளியரா இருக்கு. அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் அடுத்து சொல்றார். போனபடியினாலே இந்த தீங்கு வந்துச்சுங்கிறார். அப்ப இங்க அதே தான் நமக்கு சொல்றார். ஒரே வரியில சொல்ட்டார். வேதத்தை கேளாதபடிக்கு. இதுதான் அவருடைய கட்டளை, அவருடைய பிரமாணம். கரெக்ட்டா இல்லீங்களா? அவருடைய சாட்சி. பைபிள்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள நம்ம புரிஞ்சுகிட்டு, ஒருவேள நமக்கு புரிஞ்ச கருத்துக்களின் அடிப்படையில ஒழுங்கா வாழாம, அதுக்கு செவி சாய்க்கிறது நான் கேட்கறது கிடையாது. கேட்டு புரிஞ்சிருச்சுன்னா, அதன்படி நம்முடைய வாழ்க்கைய மாற்றிக்கொள்ள என்ன பண்ணணும்? முயற்சியாவது இருக்கணும். அதோடைய கிராஃப் அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியணும். இது எதுவுமே தெரியாம, முயற்சியும் பண்ணாம, இதெல்லாம் வேணாங்க. ஆனா நான் பிரேயர் பண்ணுவேங்க அப்படின்னா, கிளியரா சொல்றாரு. தேவன் இந்த ஜெபத்த எப்படி பார்ப்பாராம்? அருவருப்பு. ஒரு அருவருப்புக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேள நம்ம பைபிளுக்கு கீழ்ப்படியாம, இந்த மாரி சத்தியங்கள்லாம் படிச்சு, அதுல உள்வாங்கி உணர்வு உள்ளவங்களா மாறாம, நம்ம பாட்டுக்கு மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு, நைட் ஆனா குடும்ப ஜெபம்னு சொல்லி உட்கார்ந்து பயங்கரமா பிரேயர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜெபம் எப்படி காணப்படும் அப்படிங்கிறாருன்னா, அருவருப்பா இருக்குங்கிறாரு. அருவருப்புன்னு சொன்னா சில டைம் நமக்கு என்ன ஆகாதுன்னா, புரியாது. நம்ம ஜெபம் வாந்தி எடுத்த மாரி இருக்கும். இல்லீங்களா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. லிட்டரலா யோசிங்க. இத நம்ம புரியறதுக்காக சொல்ற உதாரணம். நம்ம பக்கத்துல ஒருத்தர் வாந்தி எடுத்துட்டார். பஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது. இப்ப அத இமேஜின் பண்ணுங்க. இமேஜின் பண்ணும்போதே நம்மனால ஏன் பிரதர் சப்ஜெக்ட்ல இப்படியெல்லாம் சொல்றீங்கன்ற மாரி கோவப்படுவோம். ஏன்னா இமேஜின் கூட பண்ண முடியாது. வாந்தின்ற வார்த்தை கேட்டாலே நமக்கு அலர்ஜி. ஆக்சுவலா இப்படித்தான் இருக்குமா. நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு வந்து பிரேயர் பண்ண போனோம்னா, தேவன் நம்மள அப்படிதான் பார்ப்பார். அதனால தான் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஜெபம் அருவருப்பு. இதத்தான் இஸ்ரேல் மக்கள் பண்ணாங்க. தேவன் அருவருப்பா பார்த்தார். அப்ப நான் கவனிக்கிறோம் அன்பான சகோதரர்களே, யாருடைய ஜெபத்த கேட்க மாட்டாருன்னா, இப்ப நம்ம படிக்கக்கூடிய சத்தியங்கள் எல்லாம் உள்வாங்கி புரிஞ்சுகிட்டோம்னா, அதன்படி கீழ்ப்படிஞ்சிருந்து பிரேயர் பண்ணணும். கீழ்ப்படிய மாட்டேன். வசனம் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். என்னுடைய இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு சொல்லி இருந்துட்டு, நம்ம பயங்கரமா முழங்கால் படியிட்டு, 1/2 நாள், 1 நாள் முழு இரவு ஜெபம் எடுத்தா கூட, வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது, நம்ம வீட்டு ரூஃப் கூட தாண்டாது. கூரைய கூட தாண்டாது பிரேயர்.
4 செவத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். நம்ம வேணா இமேஜின் பண்ணிக்குவோம். அது தேவன்ட்ட போயிருச்சு. தேவன் பலன் குடுப்பார் அப்படி இப்படின்னு சொல்லலாம். இல்ல. ஏன்னா வசனத்தின் அடிப்படையில அது போகாது. அப்ப எப்படி இருந்தா பிரதர் எங்களுடைய பிரேயர் கேட்கும்? தேவன் யாருடைய ஜெபத்த பிரதர் தேவன் கேட்பாங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கும் வசனம் இருக்கு. படிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். அப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பாருன்னா, நாம் நீதிமான்களாக இருந்தா நம்முடைய ஜெபத்தை கேட்பார். யார் பிரதர் நீதிமான்னா? ஆபிரகாம்லாம் நமக்கு ஞாபகம் வருவார். சரி நீதிமான்னா யாரு? இப்ப நம்முடைய ஜெபத்த தேவன் கேட்கணும். கரெக்ட்டா இல்லீங்களா? அதான் நீதிமான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம அந்த ஒரு தன்மைய அடையணும் அப்டின்னா, நாம் பாவத்தை வெறுக்க ஆரம்பிக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. ஒரே நாள்ல பாவத்திலிருந்து வெளிய வர முடியாது. பாவத்தை வெறுக்கணும். பரிசுத்தத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கைய பிரயாணிக்கணும். தேவ பக்தி உள்ளவனா மாறணும். இப்படி இருந்து நம்ம தேவன்ட்ட யாருகிட்ட? இயேசு கிறிஸ்துட்ட இல்ல. பிதாவாகிய தேவன்ட்ட இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும்போது, தேவன் அந்த ஜெபத்த என்ன பண்ணுவார்? கேட்பார். அப்ப யார் நீதிமான்? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, படிக்கலாம் வசனம் யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பாருங்க கிளியரா இருக்கு. பாவிகளுக்கு தேவன் என்ன பண்றதில்ல? செவி கொடுக்கிறதில்ல. அதனால தான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு பிரேயர் பண்ணாலாம் கேட்க மாட்டார். அவர் சொல்றார், "ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து, சரியான பாதையில உண்மை கிறிஸ்தவனா இருந்து, அவருக்கு சித்தமானதை செய்தால்" இப்ப கேள்வி அவருக்கு சித்தமானது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அத செய்யணும். அத செஞ்சுட்டே நம்ம பிரேயர் பண்ணா தேவன் கேட்பார். சரி அவருக்கு சித்தம் என்னன்னா, பவுல் சொல்றாங்க, ரோமர்ல 12ஆம் அதிகாரத்துல, எது தேவனுக்கு பிடிக்கும்? வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்க, வசனம் பார்க்கணும். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து, அவருக்கு சித்தமானத செஞ்சா, பிரேயர் கேட்கப்படும். தேவ பக்தி உள்ளவனா இருக்கறக்கு முதல் படி என்னன்னா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் வெளிய நல்லா போட்டு நம்ம சோப்பு வச்சு பரிசுத்தப்படுத்துறதுங்க சொல்லல. சரீரத்தில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயமும் பரிசுத்தமான விஷயத்துக்கு பயன்படுத்தப்படணும். அடுத்து, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்து, நம்முடைய திறமை, நம்முடைய ஆஸ்திகள்லாம் கடவுளுக்கும், கடவுளுடைய ஊழியத்துக்கும் நம்ம அதிகமா நம்ம செலவு செய்யணும். அதான் சொல்றாரு, பிரியமான ஜீவ பலியாக இந்த ஜீவ பலிங்கிற வார்த்தை தான் இங்கிலீஷ்ல லிவிங் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாழ்ந்து கொண்டே நம்ம என்ன பண்ணணும்? தியாகங்கள் செய்யணும். அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்றாரு. நான் தேவன்ட்ட பிரேயர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேரு தாங்க உண்மையான ஆராதனைன்றாரு. இதுக்கு பேரு தான் புத்தியுள்ள ஆராதனை. அப்ப எவ்வளவோ ஆராதனைகள் நடக்கலாம் உலகத்துல. ஒரு புத்தியுள்ள ஆராதனை ஒரு கிறிஸ்தவன் பண்ணணும்னா, முதல் பாயிண்ட் என்னன்னா, அவர் சரீரத்த பரிசுத்தப்படுத்தணும். தேவனுக்காக அவருடைய எல்லா விஷயத்தையும் அர்ப்பணிக்க ஆரம்பிக்கணும். சரி தேவனுக்கு சித்தமானத செய்யணும்ல நீதிமான். தேவனுக்கு சித்தம் எது? படிக்கலாம். ஆ ரோமர் அதே 12ல 2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க இந்த நீதிமானுக்குள்ள போறக்கு அடுத்தடுத்த தகுதிகள் சொல்றாரு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்துக்குள்ள போனா உலகத்தான் மாரி மாறிக்கிறது. சபைக்கு வந்தா கிறிஸ்தவன போல ஒரு வேஷம் போட்டுக்கிறது. இல்லன்றார். சபைக்குள்ள எப்படி இருக்கிறோமோ, ஆலயத்துக்கு போம்போது எப்படி இருக்கிறோமோ, அப்படிதான் உலகத்திலயும் இருக்கணும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, தரிக்கக் கூடாது. தேவனுக்கு என்ன பிடிக்கும்? தேவனுடைய சித்தம் என்னன்னு நீங்க என்ன பண்ணணும் நாளுக்கு நாள்? புதிதாகுங்கிறார். இன்னொரு இடத்துல தெசலோனிக்கேயர்ல எழுதும்போது பவுல் அருமையா சொல்லுவார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கணும். இல்லைங்களா? இப்படி ஒருத்தர் இருந்து
உண்மையாகவே ஒரு நல்ல நீதிமானுக்குண்டான வாழ்க்கையிலிருந்து ஒருத்தர் பிரேயர் பண்ணலாம்னு சொல்லி இப்படி தலையை தூக்குனாருன்னு வச்சுக்கோங்களேன் தேவன்ட்ட, பிரேயரை தேவன் கேட்டிருப்பார். அவர் வாயே தொறக்க வேணாம். ஆனா அவர் தொடர்ந்து பிரேயர் பண்ணுவாரு. தேவன் அத ஆசையா எதிர்பார்க்கிறாரு. ஆனா தேவன் முன்னதாகவே அவருக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிரும். படிக்கலாம். சங்கீதம் 34:17. 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். ம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எவ்வளவோ உதாரணங்கள் எடுக்கலாம் அன்பான சகோதர, சகோதரிகளே. நீதிமான்கள் கூப்பிடும்போது தேவன் என்ன பண்றாரு? எவ்வளவு நீதிமான்கள் பைபிள்ல பிரேயர் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? தேவன் கேட்டிருக்காரு. கேட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், தேவனுக்கு சித்தமா இருந்தா, அதுலருந்து நீங்கலாக்குறாரு. இன்ஃபாக்ட் நீதிமான்கள் பிரேயர் பண்ணுவாங்களா? அப்படின்னு தேவன் என்ன பண்ணுவாரு? எதிர்பார்ப்பார். வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுகிறதற்கு திறந்திருக்கிறது. பாருங்க, இப்படி ஒரு நீதிமான் இருந்து, வாழ்க்கையே கடவுளுக்காக அர்ப்பணிச்சு, கடவுளுக்கு புடிச்சத செஞ்சு, இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ, சகோதரியோ இருக்கும்போது, அவங்களுடைய பிரேயருக்காக தேவன் வெயிட் பண்ணுவாராம். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கு? நோக்கமா இருக்கு. சரி, இப்படி ஒரு நீதிமான் இருந்தாருன்னா, அவரு பிரேயர்ல ஹெலிகாப்டர் கேட்பாரா? ஏரோப்ளேன் கேட்பாரா? புல்லட் ட்ரெயின் கேட்பாரான்னா, கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், தேவனுக்கு எது சித்தம்ன்னு. இப்படி இருக்கிற நீதிமான் ஆக்சுவலா பிரேயர்ல எதுவுமே கேட்க மாட்டார். ஒண்ணே ஒண்ணு தான் கேட்பாரு. அது என்னன்றத பார்க்கலாம். வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 23:1. 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இது ஆங்கிலத்துல அருமையா இருக்கும். தாவீது ராஜா பாடுறாரு. "த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட்." உண்மையான நீதிமான் பேசக்கூடிய வார்த்தை. "ஐ ஷால் நாட் வாண்ட்." கர்த்தர் எனக்கு இருக்கிறாருப்பா. அது போதும்பா. நான் எதையெல்லாம் கேட்க மாட்டேன். அவர் என் கூட இருந்தா போதும். எனக்கு எதுவுமே வேணாங்கிறாரு. அப்போ ஒரு உண்மையான நீதிமான், அது வேணும், இது வேணும்னு என்ன பண்ண மாட்டாரு பிரேயர்ல. கேட்க மாட்டார். கர்த்தர் என் கூட இருந்தா போதும். அவ்வளவுதான். நான் அதுக்கு தன்னை நீதிமானா நான் வாழ்றேங்கிறார். இதே தாவீது பின்னாடி பார்க்கிறார். பின்னாடி பேசுறார். பாடல்லயும் பாடுறார். நான் வந்து சின்ன பையனா இருந்தேன். வயசாகியும் போச்சு. ஆனா ஒரு நீதிமான்களுடைய பிள்ளைகள் சாப்பாட்டுக்காக கையேந்தி நின்னதா சரித்திரமே இல்லைங்கிறார். அதுக்கு ஒரு உருவகம் சொல்றார். சிங்க குட்டிகள் கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணும்? பசியில இருக்குன்றார். படிக்கலாம் சங்கீதம் 34:10. 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். ம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். ம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பாருங்க, ஆக்சுவலா சிங்க குட்டிகளே வந்து பட்டினியா இருக்கிறது வாய்ப்பு கம்மி. ஏன்னா, ஒரு தகப்பன் ஸ்தானத்துல, தாய் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சிங்கங்கள், எவ்வளோ இரைகள் கொண்டு வந்தாலுமே பிள்ளைகளுக்கு தான் முதல்ல குடுப்பாங்க. பட் ஒருவேள அதீத பசியில கூட அந்த தாய் தகப்பன் நெறைய இரைய சாப்பிட்டு, பிள்ளைகளுக்கு குடுக்காம கூட போலாம். வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் என்னைக்காவது நடக்கலாம். அப்படி கூட சிங்க குட்டிகள் கூட சாப்பிடாம இருக்கும். ஆனா என்ன தேடுறவங்க தேவன் சொல்றார், என்ன தேடுறவங்களுக்கு ஒரு குறை இருக்காதுங்கிறாரு. இத தாவீது ராஜா சொல்லியும் காமிக்கிறார். பார்க்கலாம். அதிலே சங்கீதம் 37:25. 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். ம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு நீதிமானைப் போல அல்லது பரிசுத்தவானைப் போல ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வசனம் நமக்கு பொருந்தும். நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். தாவீதோடைய லைஃப் முடியுது சொல்றாரு. ஆனால் உண்மையான ஒரு நீதிமான் கைவிடப்பட்டதையும், தாவீது ராஜாவ கைவிட்டாரா தேவன்? இன்டைரக்ட்டா சொல்றார். அவன் சந்ததி அப்பத்திற்காக இறைந்து திரிகிறதையும் நான் என்ன பண்ணல. அப்போ ஒரு நீதிமானா இருந்து நம் தேவன்ட்ட கேட்க வேணாம் ஆக்சுவலா. கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்கு எந்த நேரத்துல என்ன குடுக்கணும்னு தேவனுக்கு தெரியும். வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் ம். பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்ப பாருங்க நம்ம பிரேயர்ல பயங்கரமா எனக்கு தேவனே அது வேணும், இது வேணும், நான் பாஸ் ஆவணும்.
படிக்கவே கூடாது. ஆனா பாஸ் ஆகணும் பிரேயர். எவ்வளவு பெரிய சுயநலம் தெரியுங்களா இருக்கிறதுலயே. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு வந்து நெறைய வந்து செலவு செய்றதுக்கு தேவன் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்த குடுக்கணும். கார் குடுக்கணும், வீடு குடுக்கணும். நீதிமான்கள் ஒருபோதும் இப்படி கேட்க மாட்டாங்க. நீதிமான்களுடைய தேவை என்னன்றது அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு தெரியுன்றாரு. ஏன்னா, தேவன் அப்படியே கண்ண வச்சு பார்த்துட்டே இருப்பாராம். ஏதாவது இந்த சகோதரன் பிரேயர் பண்ண மாட்டாரா? ஏதாவது இந்த சகோதரி பிரேயர் பண்ண மாட்டாங்களா? இவ்ளோ அருமையா எனக்காக வாழ்றாங்களே! ஏதோ ஒண்ணு கேட்டா நான் வந்து குடுத்துருவேனே! அப்டின்னா, அவங்க கேட்கவே மாட்டாங்களாம். ஏன்னா, அவங்களுக்கு கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருந்தா போதும். வேற எதுவும் வேணாங்கிற மைண்ட் செட். அப்படி இருக்கிறவங்க தான் ஆக்சுவலா நீதிமானே. படிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. பாருங்க அருமையா சொல்றாரு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கு. அவருடைய செவிகள் எவ்வளவோ வேலை இருக்கு தேவனுக்கு. ஆனா வசனம் அப்படிதான் இருக்கு. அவருடைய செவிகள் அவங்க ஏதாவது கேட்க மாட்டாங்களா? கேட்டா குடுத்துறலாமே அப்டின்ட்டு. இப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே என்னெல்லாம் பார்க்குறோம்னா, ஜெபம்னா என்ன? எப்படி பிரேயர் பண்ணக்கூடாது? எப்படி பண்ணணும்? கரெக்ட்டா இல்லீங்களா? அடுத்து, யாருடைய ஜெபத்த தேவன் கேட்க மாட்டார்? யாருடைய ஜெபத்த தேவன் கேட்பார்? அதுக்கு நடுவுல ஒண்ணு பார்த்தோம் இல்லீங்களா? யார்கிட்ட பிரேயர் பண்ணணும்? யார் மூலமா பண்ணணும்? இயேசு கிறிஸ்து மூலமா தேவன்ட்ட தான் பிரேயர் பண்ணுமே தவிர, இயேசு கிறிஸ்துட்ட பிரேயர் பண்ணக்கூடாது. பார்த்துட்டோம். சரி அப்படி ஒரு ஜெபம் நம்ம பண்றதா இருந்தா, என்ன பிரதர் ஜெபத்துல கேட்கிறது? எதுவும் கேட்கவும் கூடாதுன்றீங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு தெரியுன்றீங்க. என்னதான் கேட்கிறது ஜெபத்துல? ஜெபத்தில் எதை கேட்க வேண்டும்? இதுவும் நம்முடைய ஆண்டவரே சொல்லிட்டு போறாரு. வாசிக்கலாம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பாருங்க ஒரு உண்மையான நீதிமான், ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை என்ன ஆக்சுவலா தேவன்ட்ட கேட்பாங்கன்னா, தேவனே எனக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவிய இன்னும் அதிகமா குடுங்க. நான் நல்லா பைபிள படிச்சு என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். இந்த மாரி பாடங்கள் நம்ம படிக்கும்போதும், கேட்கும்போதும், இது நமக்கு புரியணும்னு சொல்லி, தேவன்ட்ட இவங்க என்னதான் கேட்பாங்களாம்? பரிசுத்த ஆவிய கேட்பாங்களாம். அதனால தான் முன்னாடி சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இருந்து கரெக்ட்டா இல்லீங்களா? பால கேட்டாலோ, அல்லது வந்து ஒரு முட்டைய கேட்டாலோ, கல்லோ, பாம்போ குடுப்பீங்களா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்து, பார்த்து நல்லது செய்யும்போது, பரமபிதா நான் தான் உங்களுக்கு அப்பாவா இருக்கேன். உங்களுக்கு பரிசுத்த ஆவிய குடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்றார். அப்ப ஜெபத்துல என்ன பிரதர் நம்ம கேட்கணும்னா, நம்ம அதிகமா கேட்க வேண்டியது என்னன்னா, தேவனே எங்களுக்கு உங்க ஆவிய குடுங்க. நெறைய விஷயம் நாங்க புரிஞ்சுக்கணும். எப்படி வாழணும்? எப்படி நாங்க முடிவு எடுக்கணும்? சில இடத்துல நாங்க வந்து தயங்குறோம். தைரியமா முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியுடைய ஒரு கைடன்ஸ் வேணுன்றார். இந்த பரிசுத்த ஆவிய தான் நம்ம படிச்சோம் கடந்த வாரம். தேற்றரவாளன், கம்ஃபோர்ட்டர் இல்லீங்களா? கம்ஃபோர்ட்டருக்கு அர்த்தம் நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஆள் இல்ல. இல்லீங்களா? வாசிக்கலாம் யோவான் 14, 16. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றார், அவரு போகும்போது 1ஆம் வருகையில முடிச்சுட்டு போம்போது, நான் அப்பாட்ட கேட்கிறேன், உங்களோடு எப்பொழுதும் தேவனுடைய வல்லமை என்னும் சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவி இருக்கின்றார். தேற்றரவாளன் நம்மள கரெக்ட்டா கைட் பண்ணுவாரு தேவன். அவருடைய ஸ்பிரிட் மூலமா. இல்ல பிரதர் ஜெபத்துல பரிசுத்த ஆவி மட்டும் இல்ல பிரதர். என்ன வேணா கேட்டுக்கலாம் பிரதர் அப்டின்னா, உலக பொருட்களை ஒருவேள ஜெபத்துல கேட்கிறதா இருந்தா, நமக்கு தான் இந்த உவமைய ஆண்டவர் பேசுறார். வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. பாருங்க நமக்கு நல்லா தெரியும். இந்த உவமை குறிச்சு நெறைய முறை படிச்சிருக்கலாம். அதாவது ஒருத்தருடைய ஐஸ்வர்யமுள்ள நிலம் நல்லா வளர்ந்துச்சு. நல்லா மகசூல் விளைச்சல். அவர் என்ன வந்து யோசிக்கிறாருன்னா, குடோன் மேல குடோன் கட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? சேஃப்டி பண்ணலாம். எவ்வளோ கிடைக்குதோ சேர்த்து வைக்கலாம். 2 வீடு வாங்கலாம். நம்மள மாரி யோசிக்கிறாங்க.
4 கார் வாங்கிக்கலாம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலான்ற மாரி இவரும் யோசிக்கிறாரு. நல்லா குடோன் கட்டி என்ன பண்ணலாம், தானியத்த சேர்க்கலாம் அப்படிங்கிறாரு. வாசிக்கலாம். அதிலேயே 17 முதல் 19. 17ஆம் வசனம் முதல். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. நான் ம். ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி, எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். பாருங்க, இந்த ஐஸ்வர்யம் உள்ள இந்த ஒரு நபர் எப்படி சொல்றாராம், நெறைய சேருது. எல்லாத்தையும் குடோன்ல போட்டு அடைச்சு வச்சு, காலகாலத்துக்கு வச்சு என்ன பண்ணலாம்? சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். இது நம்ம கலோ கீழ சொல்றதா இருந்தா, எல்லா பக்கம் ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுக்கிறது, வீடு வீடு கட்டி வச்சுக்கிறது, கார் வாங்கி எல்லாம் இஎம்ஐ அது இதுன்னு போட்டு, இதுக்காகவே வாழ்க்கைய தொலைக்கிறது. வேலைக்கு போய் அப்படியே கஷ்டப்படுறது. எதுக்குன்னா, நாளைக்கு என் பொண்ணுக்கு வேணாமா? பையனுக்கு வேணாமா? பையனோட பையனுக்கு வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா, சேர்த்து வைப்போம். நானும் அனுபவிக்கணும், எல்லாரும் அனுபவிக்கணும்ன்ட்டு. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஒருவேள நைட் போய் தூங்கும்போது காலையில எந்திரிக்கல. ஹார்ட் என்ன ஆயிருச்சு? அட்டாக் வந்துருச்சு. சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்குன்னு கேட்கிறாரு. படிக்கலாம். அதிலே 20ஆம் வசனம். 20ஆம் வசனம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். 20ஆம் வசனம். அப்பொழுது நீ சேர்த்தவைகள் யாருடையதாகும் என்றார். ஒருவேள நைட் இறந்துட்டேனாப்பா, இவ்ளோ குடோன் கட்டி சேர்த்து வச்சது யாருக்கு போகுன்றார். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம். பிரதர் அவரு தானே இறக்குறாரு. ஒருவேள நம்ம நெறைய சேர்த்து வச்சு நம்ம இறந்துட்டோம்னா, நம்முடைய புள்ளைங்க, பேர புள்ளைங்கலாம் பயன்படுத்திக்கட்டுமேன்னு. இப்ப இதே சினாரியோவ ஆண்டவர் ஸ்லாங்ல நம்ம வேற மாரி கேட்கிறோம். ஃபேமிலியோட நம்ம போயிட்டோம். நம்ம பாஷையில சொல்லணும்னா, பரலோகம் போமாட்டோம். இருந்தாலும் ஒரு ஸ்லாங்குக்கு சொல்லிக்கிறோம். ஃபேமிலியோட பரலோகம் போயிட்டோம். வாங்கி வச்ச ப்ராப்பர்ட்டி யாரு? வாங்கி வச்சிருக்க சொத்து பத்து யாருக்குன்னா, ஒரே அடிதடி சண்டையா இருக்கும். நம்ம சொந்தக்காரங்கிட்ட எல்லாம். யாரும் அனுபவிக்க முடியாது. இப்போ கேள்வி என்னன்னா, அப்டின்னா பிரதர் ஒரு பைக் வாங்கக்கூடாதா? ஒரு சைக்கிள் வாங்கக்கூடாதா? என்கிட்ட ஒரு ரூ. 10,00,000 இருக்கு. ஒரு 5,00,000க்கு ஒரு பொருள் வாங்குவது கூடாதா? நமக்கு தேவைக்கு. தேவன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாரா? அப்டின்னு கேட்டா, இருந்தா பண்ணலாம். தப்பெல்லாம் கிடையாது. ஆனா இதை தேடி ஓடாதீங்கன்றார். உலக பொருட்களை நோக்கி நம்முடைய கவனங்களை செலுத்தாதீங்க. அதுக்காக பிரேயர் பண்ணாதீங்க தேவன்ட்டன்றார். அதுக்கு அருமையான வசனம் குடுக்குறாரு. அதிலேயே 30ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ம். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். பாருங்க அன்பான சகோதர, சகோதரிகளே! இதெல்லாம் யாரு தேடுறா? நம்ம பக்கத்து வீட்ல ஒரு வேற மதத்துல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரும் கார் வாங்குறாரு. அவரும் வீடு வாங்குறாரு. அவரும் லேண்ட் வாங்குறாரு. நம்மளும் அதே தான் பண்றோம்னா, 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? அவர கேட்டா, நான் எங்க கடவுள்ட்ட கேட்டேன். அவரு அவரு என்ன பண்ணாரு? குடுத்தாரும்பாரு. அப்ப அவங்களுடைய கடவுள் குடுத்துட்டாரு. நம்முடைய கடவுள் குடுக்குறாரு. அப்ப அவங்களுடைய கடவுள் உண்மையாயிருமா? உலக பொருட்கள வச்சுக்கிறத வச்சு, கடவுள் ஆசீர்வதிச்சுட்டாருன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிறது தான். வீடு இருந்து, கார் இருந்து எல்லாம் சந்தோஷமா இருந்தா, கடவுள் தாங்க எங்கள ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கணும். நம்மள விட பக்கத்து வீட்ல டபுள் மடங்கு இருப்பாங்க. ஆனா பைபிளே படிக்க மாட்டாங்க. அவங்க வேற மதமா இருக்கும். அப்ப அவங்க கடவுள் குடுத்துட்டாருன்னு எடுத்துக்கிறதா? அப்படின்னா, இதெல்லாம் இயல்பா மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஒருத்தவங்க படிக்கிறாங்க, ஒழுக்கமா வேலைக்கு போறாங்க, சரியான முறையில இருந்தா சில விஷயங்கள் கிடைக்குது. அத அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் உலகத்தான் தேடுறான் இன்னைக்கு. லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட். நம்மகிட்ட ஆண்டவர் பேசுறாரு. இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். ஒருவேள நம்ம நாடி தேடுறோம்னா, நம்மள உலகத்தாருன்றார். அப்படின்னா, பிரதர் அப்போ இங்கிருந்து ஆபீஸ் போணும், பைக்லாம் வேணாமா அப்படின்னா, கீழ ஆண்டவர் சொல்றாரு. இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகளே என்று. சில குறிப்பிட்ட விஷயம் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் வேணும்ன்றது பிதாக்கு தெரியும். ஏற்ற வேளையில அதுக்குண்டான சூழ்நிலையில தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரு? குடுப்பாரு. இதுக்காக ரொம்ப அங்கலாய்ச்சுட்டு இருக்காதீங்கன்றார். அப்ப நம்ம ஜெபத்துல என்னதான் கேட்கணும் அப்படின்னா, கார் வேணும், பைக் வேணும் கேட்காதீங்கன்றாரு. இதெல்லாம் தேவன் ஏற்ற வேளையில குடுப்பார். வாய்ப்பு இருக்கு. நமக்கு தேவன் குடுக்கணும்னு நெனச்சாருன்னா. நாம் கேட்க வேண்டியதெல்லாம் தேவனே எனக்கு பைபிள் புரியணும்.
சரியான ஞானம் இருக்கணும் எனக்கு. என்னால முடிவு எடுக்க முடியல. உங்களுடைய ஆவியுடைய அனுக்கிரகத்த குடுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவிய குடுங்கன்னு தான் நம்ம அதிகமா தேவன்ட்ட பிரேயர் பண்ணணுமே தவிர, மற்ற உலக பொருளுக்காக பிரேயர் பண்ண வேணாம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தேவன் குடுப்பாருன்றார். அடுத்து எப்படி பிரேயர் பண்ணணும்? இதுதான் ஆரம்பத்துல நம்ம லைட்டா டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். வாசிக்கலாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. பாருங்க எப்படி பிரேயர் பண்ணணுங்கும்போது, அருமையான வார்த்தை குடுக்குறாரு பிரசங்கில. தேவ சமூகத்துல பிரேயர் பண்றது அப்படித்தானே. துணிகரமாய் உன் வாயினாலே பேசாதீங்க. சில பேர் பிரேயர் பண்றத கவனிச்சிருக்கீங்களா? ஆண்டவரே இதை கொடும் என்று உமக்கு கட்டளை இடுகிறேன் ஆண்டவரேம்பாங்க. ஆக்சுவலா நம்ம என்னமோ எஜமான் மாரியும், தேவன் என்னமோ நம்ம வீட்டு வேலைக்காரர் மாரியும், உங்களுக்கு நான் கட்டளை இடுறேன். இத நீங்க பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஆக்சுவலா எப்படி தெரியுங்களா தேவன்ட்ட பிரேயர் பண்ண சொல்றாரு? முன்னமே பார்த்தோம் பாருங்க. ஒரு கலெக்டர் ரூம்குள்ள போறோம்னா எப்படி போவோம்? ரொம்ப பவ்யமா போவோம். சர்வ வல்லமை உள்ளவர்ட்ட பிரேயர் பண்ணும்போது, உன் வாயினாலே துணிகரமா பேசாத ரொம்ப ஹம்பிளா இருன்றாரு. ஜெபத்துல தேவன மிரட்டாதீங்கன்றாரு. அடுத்து சொல்றாரு, மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாத. என்ன பேசுறதுன்னே தெரியாம ஏதோ ஒண்ணு பேசுறது. இல்ல, தெளிவா இருக்கணும். நம்ம என்ன அப்பா கிட்ட பேசப் போறோம். அடுத்து சொல்றாரு, தேவன் உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு. நாம பூமியில இருக்கிறோம். உன் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்ன்றாருன்னா, என்ன வேணுமோ, என்ன தேவன்ட்ட பேசணுமோ, ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தேவனே இன்னைக்கு என்ன உயிரோட காப்பாத்துனீங்க. உங்களுக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் உங்களுக்காக நான் என்ன பண்ணணும்? ஏதாவது காரியங்கள செய்யணும். அதற்கேற்ற சூழ்நிலைய குடுங்க. அந்த சூழ்நிலையில உமக்காக நான் வாழ்றதுக்கு எனக்கு நல்ல பக்குவத்த குடுங்க. ஒருவேளை எனக்கு அநேக சோதனையான டைம் வரும்போது, உங்களுடைய பரிசுத்த ஆவியோட துணையோடு கூட அத நான் பொறுமையோட மேற்கொள்றதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு கைடன்ஸ் குடுங்க. இந்த மாரி நம்முடைய ஜெபங்கள் தெளிவா இருக்கணும். என்ன சொல்றதுன்னே தெரியாம இருக்கக்கூடாதுன்றார். பைபிள்ல ஒரு அருமையான ஒரு கேரக்டர் இருக்கு. பிரேயர்ல நெறைய பேர் இருக்காங்க. அதுல ரொம்பவும் இருக்கிறதுலயே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பிரேயர் பண்ணவர் யாருன்னா, நெகேமியா. இவர் அர்த்தசாஷ்டா அப்படிங்கிற ஒரு ராஜா கிட்ட பான பாத்திரக்காரனா கப் பேரரா இருந்தார். இவர் ஜெருசலேம் போய் அலங்கம் கட்டணும். எப்படி தெரியுங்களா பிரேயர் பண்ணாரு? ரொம்ப சிம்பிளா, தேவனே நான் போய் பேசப் போறேன். எப்படியாவது எனக்கு பர்மிஷன் வேணும்னாரு. போய் கேட்டாரு. ஆக்சுவலா ராஜாவே கேட்கிறாரு, ஏன்பா ரொம்ப டல்லா இருக்குன்னு. உடனே இவருக்கு தேவையானது அங்க கிடைச்சது. இவருக்கு ஒரு பர்ட்டிகுலர் டைம் லீவு கிடைக்குது. போய் அந்த அலங்கத்த கட்டுறார். ராஜா ரொம்ப கொடூரமானவர் தான். ஆனா, இவருக்காக தேவன் என்ன பண்றாருன்னா, அவருடைய விஷயத்த மாத்துறாரு. ரொம்ப எளிமையான பிரேயர். நெறைய பேர் இந்த மாரி பிரேயர் பண்ணவங்க இருக்காங்க நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். நம்ம பிரேயர் எப்படி பண்ணணும்? மேலும் அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, பவுல் எழுதுறாங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம எந்த கவலையும் படாதீங்க. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை உங்களுக்கு என்னெல்லாம் பெட்டிஷன்ஸ் இருக்கோ, இதெல்லாம் நன்றியோடு, ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்துல என்ன பண்ணுங்க? தெரியப்படுத்துங்கன்றார். சரி, எங்களுக்கு வேணுங்கிற விண்ணப்பத்தெல்லாம் தேவன்ட்ட தெரியப்படுத்துனா, தேவன் குடுப்பாரா? அப்படின்னு கேட்டா, பவுல் சொல்றாரு கீழ வசனத்துல, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு வரும். நீங்க கேட்கிறதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லல பவுல். உங்களுக்கு மனசுக்கு தெளிவான சமாதானம் கிடைக்கும். என்ன சூழ்நிலையில எப்படி இருக்கணுன்ற பக்குவம் கிடைக்கும். புரிந்துகொள்ளுதல் கிடைக்கும். சில பேர் பயங்கரமா பிரேயர் பண்ணுவாங்க. கத்தி பண்றது, கைய அப்படி பயங்கரமா தூக்கி இப்படி இப்படி பண்றது, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஏன்னா எப்படியாவது நான் ஜெபிக்கிறது கிடைக்கணும்னு. அவர் சொல்ட்டாரு, கைய தூக்கி பிரேயர் பண்றதுக்கு முன்னாடி, இந்த கையினால எத்தன பாவம் செஞ்சீங்கன்னு முதல்ல தேவன்ட்ட அறிக்கையிடுங்கன்றார். கத்தி பிரேயர் பண்றதுக்கு முன்னாடி, இந்த வாயினால எவ்வளவு மோசமான பேச்சு பேசுனீங்களோ, அதுக்கெல்லாம் முதல்ல மன்னிப்பு கேளுங்கன்றார். இதெல்லாம் பண்ணாம கத்தி, கைய தூக்கி பயங்கரமா கூச்சல் போட்டா, பிரேயர கேட்கவே மாட்டேன்றாரு தேவன். படிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15.
ஏசாயா 1 அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. ம். அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்துப் போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் உங்கள் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. பாருங்க, இஸ்ரேல் மக்கள பத்தி ஆண்டவர் பேசும்போது, ஏசாயா மூலமா, இவங்க எல்லா பண்டிகையும் கொண்டாடுனாங்க. நம்ம கொண்டாடுற மாரி கிறிஸ்துமஸ், நியூ இயர் மாரி அவங்களுக்கு இருந்துச்சு. ஓய்வு நாளு இல்லைங்களா? மாதப்பிறப்பு எல்லாம் கொண்டாடுனாங்க. மோசமான தப்பெல்லாம் மன்னிட்டு வந்துட்டு கரெக்ட்டா அந்த பண்டிகையில வந்து உட்கார்ந்துக்கிறது அமைதியா. உட்கார்ந்துட்டு இவங்க இருக்கிறாங்க. உடனே தேவன் கேட்கிறாரு, "நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்" ஆண்டவரே அவருக்கு இரங்கும் அப்படின்னு கைகள என்ன பண்றோம்? இப்படி தூக்குறோம். "விரித்தாலும் உங்கள் கண்களை" அதாவது என் கண்களை உங்களை விட்டு என்ன பண்றேன்? உங்கள பார்க்கவே மாட்டேன்றாரு. அடுத்து சொல்றார், "நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும்" பயங்கர சவுண்ட் போட்டு பிரேயர் பண்ணாலும், அவர் சொல்றாரு, "அந்த ஜெபத்தை நான் கேளேன். ஏன்னா, உங்கள் கை இரத்தத்தினாலே நிறைந்தது." அவ்ளோ அக்கிரமம், அவ்ளோ பாவம். அப்படியே பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு, பயங்கரமா கூச்சல் போட்டா கேட்பேன்னு நினைக்கிறீங்களான்றாரு. கேட்க மாட்டேன்றாரு. அப்ப எப்படி பிரேயர் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்னா, சுருக்கமா, எளிமையா, தேவையில்லாததெல்லாம் பேசாம, தேவன்கிட்ட பிரேயர் பண்ணணும். இதுக்கு அருமையான ஒரு உதாரணம் நம்முடைய ஆண்டவர் பரமண்டல ஜெபத்துல என்ன பண்ணாருன்னு சொன்னார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பரமண்டல ஜெபம் வசனம் மட்டும் நாமளே படிக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 6:9ல, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆக்சுவலா இங்க நம்முடைய ஆண்டவர் சொல்லிக் குடுக்கிறது ஜெபத்திற்கான ஒரு மாடல். இது வந்து மனப்பாட ஜெபம் ஜெபம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் இதே சொல்றது. மாடல். முதல்ல நம்முடைய ஜெபத்துல என்ன இருக்கணுன்றாருன்னா, தேவனை நம்ம மகிமைப்படுத்தணும். ஏன்னா எல்லா தூதர்களும் தேவன மகிமைப்படுத்துறாங்க. நம்மளும் என்னன்னா, தேவனே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னா, சும்மா கண்ண மூடிட்டு உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாகன்னா, தேவ நாமம் பரிசுத்தமாயிருமா? தேவன் ஆல்ரெடி எப்படித்தான் இருக்காருன்னா, பரிசுத்தமா தான் இருக்காரு. அப்போ வாயில சொல்லக்கூடாதா பிரதர்ன்னா, கோடான கோடி தூதர்கள் துதிக்கிறாங்க. நம்ம சொல்றனால தான் தேவன் பரிசுத்தமா வர்றாருன்னு அர்த்தம் இல்ல. அவர் எப்பவுமே பரிசுத்தர் தான். அப்ப இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதான்னு அர்த்தம்ன்னா, அவருடைய நாமம் பரிசுத்தப்படுற மாரி, அவருடைய பிள்ளைகளாகிய நாம, நம்முடைய செயல்பாடுகள் முதல்ல இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு இந்த பிரேயருக்கு உண்டான ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். இத எப்படி சொல்றாருன்னா, வாசிக்கலாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 3 அதிகாரம் 18 என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூர கடவோம். கிளியரா சொல்றாரு. வசனத்தினாலும், நாவினாலும் அல்ல. சும்மா திரும்ப திரும்ப மனப்பாட வசனத்த பேசுறதுனால கிடையாது. ஆண்டவரே நீர் ஆபிரகாமுக்கு தேவனா இருக்கிறீர். அப்படி இப்படின்னு பயங்கரமா என்னமோ தேவன் மறந்துட்ட மாரியும், நம்ம அவருக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துற மாரியும் அப்படியே வசனமா சொல்லுவோம். தேவையில்லன்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கிரியையினால உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையில என்னுடைய நாமத்த மகிமைப்படுத்துற மாரி வாழுங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வாசிக்கலாம் யோவான் 12ஆம் அதிகாரம் 27, 28. யோவான் 12 அதிகாரம் 27 மற்றும் 28 இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று. பாருங்க, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவர நம்ம மகிமைப்படுத்துறதா இருந்தா, இயேசு கிறிஸ்து மாரி மகிமைப்படுத்தணும். இவர் தான்ப்பா என் பையன்னாரு தேவன். இங்க முடிவுல சொல்றாரு. இல்லீங்களா? மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன்றார். எப்படி இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய விஷயத்த அங்க செயல்படுத்தினாருன்னா, அவருடைய வாழ்க்கை. அப்ப உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு என்ன அர்த்தம்னா, நம்ம அதற்கேற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைய நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். அடுத்து மத்தேயு 6:10 சொல்றாரு, "உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, பூமியிலும் செய்யப்படுவதாக." அப்ப 2வது பாயிண்ட் எததான் பேசுறாருன்னா, அவருடைய ராஜ்யம். இத குறிச்சு படிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லூக்கா 12 அதிகாரம் 31 தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
பாருங்க, இந்த பரமண்டல ஜெபமே ஒரு மாடல் தான். இது மனப்பாட ஜெபம் கிடையாது. இதெல்லாம் இருக்கணுங்கிறாரு. இதுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. உம்முடைய ராஜ்யம் வரணும் அப்டின்னாருன்னா, இப்ப நம்முடைய அடுத்த வேலை என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்த என்ன பண்ணுங்க? தேடுங்கன்றார். நம்ம படிச்சுட்டோம் 3ஆம் உலகம் பாடத்துல. தேவனுடைய ராஜ்யத்த பத்தி. இப்ப அந்த ராஜ்யத்துல நமக்கு ஒரு பங்கு இருக்கு. நாம் ராஜாக்களா போகணும். நாம் ராஜாக்களா போனா தான் உலக மக்களுக்கு உண்டான மீட்பு பணி துவங்கும். இப்ப இதுல நம்முடைய பங்கு என்ன? நான் எப்படி மாத்திக்கணும்? நான் எப்படி சீக்கிரமா என்னுடைய கிறிஸ்தவ ஓட்டத்த முடிக்கணும்? அந்த ராஜ்யம் வரணுமே! அப்படின்னு சொல்லி நம்முடைய ஏக்கம் இருக்கணுமே தவிர, வெறும் வாயில உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு 1000 டைம் சொன்னாலும் வராது. நீங்களும் நானும் ரெடி ஆனா தான் அந்த ராஜ்யம் உலக ஜனங்கள் மத்தியில வரும். அப்ப உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்டின்னா என்ன அர்த்தம்னா, அதற்காக அதற்கேற்ற பிள்ளையாக நான் வாழ்ந்து சீக்கிரம் மரிக்கணும் ஆண்டவரேன்னு நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். இது 2வது பாயிண்ட். அடுத்து என்ன சொல்றாருன்னா 11ஆம் வசனத்துல மத்தேயு 6:11ல எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நமக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல நமக்கு சாப்பாடு வேணும்னு நம்ம பிரேயர் பண்ணணுமா? எனக்கு 3 வேள சாப்பாடு குடுங்க தேவனேன்னு பிரேயர் பண்ணணுமா? நான் இப்ப தான் படிச்சோம். நாம் நீதிமானா இருந்தா, நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே தேவனுக்கு தெரியும். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்திற்காக இறைந்து திரிகிற தேவன் என்ன பண்ணல? கண்டிப்பா தேவன் குடுப்பார். அப்ப எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்னைக்கு குடுங்கன்னா என்ன அர்த்தம்னா, தேவனே எங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரம். நம்முடைய ஆண்டவர் சொல்றார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரம் வேதத்திலிருந்து தேவனே குடுங்கன்னு சொல்லி, டெய்லியும் கேட்கணும். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாரி பைபிள் ஸ்டடி வேணும்னு என்னைக்காவது நம்ம பிரேயர் பண்ணியிருக்கோமா? இதுக்கு முன்னாடி. ரொம்ப ரேர். நம்ம உண்மையாலுமே பைபிள கத்துக்கணும். தேவனே எங்களுக்கு எப்படியாவது சொல்லிக் குடுங்கன்னு சொல்லி, யாரோ ஒரு சிலர் பிரேயர் பண்ணியிருக்கலாம். எல்லாரும் பண்ணியிருப்போமான்னு தெரியல. ஆனா கேட்பதற்கு முன்பாகவே, நமக்கு என்ன தேவைன்னு தேவன் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த கிளாஸ் என்ன பண்றாருன்னா, ஆயத்தம் பண்ணியிருக்காரு. அப்ப எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீங்க தாங்கன்னா, மாம்சீக ஆகாரம் கண்டிப்பா தேவன் குடுப்பார். ஆவிக்குரிய ஆகாரத்தை நம்ம என்ன பண்ணணும்? வாஞ்சையோடு கூட தேவன்ட்ட கேட்கணும். கேட்டா தேவன் குடுப்பார். இன்னும் அதிகமா குடுப்பார். அடுத்த வசனம் என்னன்னா 12ஆம் வசனம் நமக்கு தெரியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் என்ன பண்றோம்? மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். சோ இங்க கடன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாங்க ஒருத்தங்களுக்கு ரூ. 10,00,000 குடுத்துருக்கிறோம். வேணாம்னு நாங்க சொல்லிட்டோம். நாங்களும் கடன் வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கு வேணாம்னு சொல்லலாம். அப்படி லிட்டரலான கடன் பத்தி இங்க சொல்லல. நமக்கு விரோதமா யாராவது ஒருத்தர் தப்பு செய்றாங்க. கரெக்ட்டா இல்லீங்களா? நாம அவங்களுடைய தப்பிதங்களை கிறிஸ்துவுக்குள்ள மன்னிக்கணும். ஏன்னா, நம்ம நெறைய தப்பு பண்றோம். இது சின்ன கடன். நமக்கு விரோதமா ஒருத்தவங்க தப்பு தப்பு பண்றது சின்ன கடன். நம்மள ஒருத்தர் இழிவா பேசிட்டார். ஆனா நம்ம அப்படி பண்ணல. மனதார அவங்கள நம்ம மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும்னா, தேவன்ட்ட சொல்றோமா, தேவனே நாங்க அவங்கள மனதார மன்னிக்கிறோம். அதேபோல நாங்களும் இழிவான விஷயங்கள் ஏதாவது செஞ்சிருப்போம். எங்களையும் நீங்க என்ன பண்ணுங்க, மன்னியுங்க. அப்ப இங்க நம்மளே ஜெபத்துல என்ன கேட்கிறோம்னா, நாங்க மன்னிச்சா நீங்க மன்னிங்கன்றோம். படிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ம். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். பாருங்க இது அப்போஸ்தலர்களுக்கே கொடுத்த ஸ்பெஷல் பிரிவிலேஜ். இத நமக்கு எப்படி பார்க்கலாம்னா, நீங்க யாருடைய பாவத்த மன்னிக்கிறீங்களோ மன்னிக்கப்படும்ன்றார். இப்போ கேள்வி என்னன்னா, ஒருவேள நமக்கு விரோதமா ஒருத்தர் தவறு பண்றாருன்னா, நம் மனதார மன்னிக்கணும். ஏன்னா, இப்படித்தான் கிறிஸ்து மூலமா தேவன் டெய்லியும் நம்ம எண்ணற்ற பாவங்கள் செய்றோம். தேவன் மன்னிக்கிறாரா இல்லையா? காலையில உயிரோட எழுப்புறாரா இல்லையா? ஒருவேள நேத்து பண்ண பாவம் தேவன் கணக்குல பார்த்திருந்தாருன்னா, காலையில உயிரோட எழுந்திருக்கவே மாட்டோம். அப்ப தேவன் எவ்வளோ கிருபையா மன்னிக்கிறார். அப்ப நமக்கு விரோதமா யாராவது ஒருத்தர் தெரிஞ்சோ, தெரியாமயோ ஏதோ ஒரு தவறுகள் செய்யும்போது கூட, அவங்க மனம் வருந்தும்போது மனதார மன்னிக்கிற ஒரு பக்குவம் வேணும். இந்த ஜெபத்துல என்ன கேட்கிறேன்னா, தேவனே நாங்க மன்னிக்கிறோமா இல்லையான்னு நீங்க பாருங்க தேவனே. நாங்க மன்னிச்சா எங்களுக்கு நீங்க மன்னிங்க தேவனே இன்டைரக்ட்டா சொல்றோம். படிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக.
அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். பாருங்க, கிளியரா சொல்றாரு. உன் சகோதரன் உனக்கு விரோதமா குற்றம் செஞ்சு, "ஐயோ! நான் பண்ணிட்டேங்க தெரியாம" அப்படின்னு அவர் மனஸ்தாபப்பட்டா, எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் பரவால்ல. மன்னிங்கன்றார். ஏன்னா, சரி ஒரு டைம் பண்ணிட்டாரு பிரதர். சும்மா அடிக்கடி வாரம் வாரம் வந்து இதே சொல்லிட்டு இருக்காரு. நாங்க மன்னிக்கிறதான்னா? அவர் சொல்றாரு, 7 தரம் முன்னிடத்துல வந்து இன்னொரு இடத்துல பேதுரு கேட்பாரு. 7, 70 490 முறை வந்தாலும் மன்னிக்கணுங்கிறார். ஏன்னா அப்படித்தானே தேவன் மன்னிக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஒரு டைமுக்கு மேல முகத்த திருப்பி உட்கார்ந்துக்குவோம். மன்னிக்கிற பக்குவமே என்ன ஆகாது, வராது. அப்ப 491வது டைம் வந்தா என்ன பிரதர் பண்றதுன்னா, அதுவே பழகிரும். மன்னிக்கிறதே நம்முடைய வாழ்க்கையா போயிரும்ன்றார். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது அப்படின்றது, நாம மற்றவங்களுக்கு மன்னிப்ப நமக்கு விரோதமா பண்ணும்போது அத நம்ம மன்னிக்கிறத, தேவன் நமக்கு மன்னிக்கிற விஷயத்துக்கு என்ன பண்றாருன்னா, ஒப்பிடுறோம். இன்னொரு வசனம் படிக்கலாம். அதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல தான் 14, 15. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். கிளியரா சொல்ட்டார். நமக்கு விரோதமா யாராவது தவறு பண்ணி, அவர்கள் மனஸ்தாபப்பட்டா, இம்மீடியட்டா மன்னிக்கணுங்கிறாரு. இல்ல, நான் சாகுற வரைக்கும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வேள நம்ம இருந்தோம்னா, கிளியரா வசனம் சொல்லுது. நானும் உங்கள என்ன பண்ண மாட்டேன். பாருங்க எவ்வளோ டேஞ்சருக்குள்ள போகுது. இதுதான் பேதுரு கேட்கிறார். மத்தேயு 18, 21, 22ல நமக்கு படிக்க வேணாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவரே எவ்வளோ முறை மன்னிக்கிறது? அவர் சொல்றாரு 7, 70 முறை இல்லைங்களா? எவ்வளோ டைம் தப்பு பண்ணாலும் மன்னிங்க. இதோடைய அர்த்தமே அதுதான். 7 7 70ன்னா 7 7 49ன்னு சொல்லுவோம். அதாவது 490 முறைன்னு சொல்லுவோம். 491வது முறை வந்தாலும் மன்னிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இங்க சொல்றார். அடுத்து இந்த பரமண்டல ஜெபத்துல பார்க்கிறோம். எங்களை சோதனைக்கு மத்தேயு 6:13ல பார்க்கிறோம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை என்ன பண்ணுங்க? ரட்சித்துக் கொள்ளுங்கள். ராஜ்யமும், வல்லமையும், மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே என்றார். நம்ம அத படிச்சுட்டோம். ராஜ்யமும், வல்லமை, மகிமைன்றது அந்த கிங் ஜேம்ஸ்ங்கிற ராஜா, அவர் போர்லருந்து வரும்போது சொன்ன ஒரு வார்த்தை. அது சேர்க்கப்பட்ட வசனம்னு பார்த்துட்டோம். மேல இருக்கிறதோட முடிஞ்சிரும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அப்டின்னா, தேவன்ட்ட என்னதான் பிரேயர் பண்ண சொல்றாருன்னா, எங்களுக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னு பிரேயர் பண்ற மாரி இருக்கு இந்த வசனம். அப்படி அல்ல. நமக்கு சோதனை வரும். அந்த சோதனையில நாம சகிக்கணும், ஜெயிக்கணும், கிரீடத்த பெற்றுக்கொள்ளணும். தேவன்ட்ட இந்த கைடன்ஸ் தேவனே எங்கள நல்லா புடமிடுங்க. ஆனா, அந்த சோதனையை தாங்கிக் கொள்றதுக்கு மட்டும் நல்ல பக்குவத்த என்ன பண்ணுங்க, குடுங்க. இத நம்ம பிரேயர்ல கேட்கணும். இதெல்லாம் நம்ம கேட்கிறோமான்னு பாருங்களேன். வீடு வேணும், கார் வேணும், பரீட்சையில பாஸ் ஆகணும், அது நடக்கணும், இது நடக்கணும், நான் நெனச்சதெல்லாம் இத தான் கேட்கிறோமே தவிர, என்னைக்காவது ஜெபத்துல தேவனே எனக்கு சோதனை குடுங்க தேவனே, அனுமதியுங்க. அந்த சோதனையில எப்படியாவது நான் பக்குவப்பட்டு ஜெயிக்கணும் தேவனே, அதுக்கு பலன் குடுங்கன்னு என்னைக்காவது பிரேயர் பண்ணியிருக்கோமா? ஆக்சுவலா அப்படிதான் பண்ணுவாங்க ஒரு நீதிமான். படிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், அதுக்கப்புறம் 12ஆம் வசனம். யாக்கோபு ஆ 1ஆம் அதிகாரம் யாக்கோபு மன்னிக்கவும். 2ஆம் வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாருங்க, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படுறீங்க. அடுத்து சொல்றாரு, சோதனைகளை சகிக்கணும். சகிச்சாதான் உத்தமன் என்ன பண்ணுவோம்னா, தேவன் தெரிஞ்சுப்பாரு. இத எப்படி எளிமையா சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலன் பேதுரு சொல்றார் இல்லீங்களா? இத கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வருது. இது என்ன புது ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லி திகையாதீங்க. இது தேவன் அனுமதிக்கிற ஒரு சோதனை. எதுக்கு தேவன் சோதனைய அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டா, அதே அப்போஸ்தலன் பேதுரு சொல்றார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். பாருங்க கிளியரா சொல்றார். இப்பொழுது சந்தோஷப்படுறீங்க.
ஆனாலும் துன்பப்படுறது அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் வசனத்துல பேசும்போது, ஒரு சாதாரண அழிந்து போகிற தங்கமே வந்து அக்னியில நல்லா சூடு பண்ணப்பட்டு, அதுல அந்த கசடெல்லாம் போக சுத்த தங்கம்ன்னு எடுக்குறாங்க. இன்னும் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த தங்கம் கருத்துரும். என்றென்றைக்கும் ராஜ்யத்துல பிதா கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட உட்காரக்கூடிய நம்மள, தேவன் இங்க ஃபில்டர் பண்ணணும்ல. நாம் சரியானவர்கள் தான்னு தேவன் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு தேவன் சில டெஸ்ட் வைக்கணும்ல. சாதாரண ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கே 3, 4 முறை டெஸ்ட் வைக்கிறாங்க. அடுத்த வருஷம் அவன் மேல போகணும் அப்டின்னா, இத பாஸ் பண்ணணும். பரலோகம் போகக்கூடிய ஒரு கூட்டமா இருக்கக்கூடிய நமக்கு, தேவன் சில சோதனை என்னும் டெஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா வைப்பார். நம்ம என்னதான் பிரேயர் பண்ணணும்னா, தேவனே எனக்கு சோதனையே வரக்கூடாதுன்னு பிரேயர் பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம அப்கிரேட் ஆகவே முடியாது. சோதனை குடுங்க தேவனே. ஆனா அத தாங்கிக் கொள்றக்கு நல்ல மனப்பக்குவம். சோதனையின் போது நாங்க உற்சாகமா அத மேற்கொள்றதுக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவிய குடுங்கன்னு என்ன பண்ணணும்னா, பிரேயர் பண்ணணும். ஏன்னா, நம்ம எப்பொழுதுமே நம்ம பிரேயர் தேவன்ட்ட பண்றதுக்காக, நமக்காக ஒரு சிங்காசனம் இல்லீங்களா? ஒரு ஒரு கிருபாசனம் எப்பவுமே இருக்கு. படிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபி எபிரெயர் 4ஆம் அதிகாரம் மன்னிக்கவும். 16ஆம் வசனம். ம். ஆதலால் நம் இரக்கத்தைப் பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக் கடவும். பாருங்க கிளியரா சொல்றாரு. எபிரேயர்லங்க கவனிக்கிறோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் ரைட் டைம்ல நமக்கு ஒரு கிரேஸ், கிருபை கிடைக்கிறதுக்கும், நம் கிருபாசனம், தேவனுடைய கிருபாசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம எப்ப வேணா சேரலாம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்ச விஷயமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தேவன்ட்ட சேரணும். கரெக்ட்டா இல்லைங்களா? அப்ப நெறைய விஷயங்கள் பார்க்கிறோம். இன்னும் இந்த ஜெபத்த குறிச்ச ஒரு சில கேள்விகள் கூட உங்களுக்கு தோணலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்ல. நேரா எண்ணெய் எடுத்துட்டு போய் அவங்க தலையில அப்படி போட்டு பிரேயர் பண்ணலாமா பிரதர்? ஏன்னா அப்படி ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல. படிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி, அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். பாருங்க இங்க யாக்கோபு சொல்றாரு, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. முதல்ல சபைன்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். சபையின் மூப்பர்கள் யாருன்னு நம்ம பார்க்கணும். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய நாமம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எண்ணெய் பூசணும். நீங்க நல்லா கவனிங்க அன்பான சகோதர சகோதரிகளே. இங்க வந்து இந்த விவிடி கோகனட் ஆயில கொண்டு வந்து பூசுறத பத்தியா அங்க போட்டிருக்கு. இங்க எண்ணெய் பூசி யாருக்கு? வியாதிப்பட்டவனுக்கு. என்ன வியாதி? அதான் ரொம்ப முக்கியம். ஒருவன் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், அந்த வியாதிங்கிறது எப்படி மொழிபெயர்க்கணும்னா, வீக், ஃபீபிள் அப்படின்றாங்க. வியாகுலம் அப்படின்ட்டு. இதுக்கு கொடுக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை என்னன்னா, G770 அஸ்தென்னோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் என்னன்னா, ஃபீபிள்னா பலவீனமா. எதுலன்னா, மைண்ட்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா இருக்கக்கூடிய சகோதரர்கள், சபையின் மூப்பர்கள பார்க்கணும். அவர்கள் தேவன்ட்ட பிரேயர் பண்ணுவாங்க. எண்ணெய் பூசினா என்ன அர்த்தம்ன்னா, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைய பலப்படுத்தணும்னா, எண்ணெய் என்னும் பரிசுத்த ஆவி அவங்களுக்கு வேணும். அதுக்காக தேவன்ட்ட பிரேயர் பண்ணுவாங்க எல்லாரும் சேர்ந்து. அப்ப இங்க வியாதின்றது கட்டு போட்டு போனோம்னா, அங்க கோகனட் ஆயில் போட்டு இங்க பிரேயர் பண்றத பத்தி இல்ல. இது எல்லாமே அடையாள அர்த்தத்துல பார்க்கிறோம். வியாகுலப்பட்டிருந்தா. அடுத்து இன்னொரு வசனம் இருக்கு. நம்ம இறுதியா நம்ம படிச்சு நம்ம கன்சாலிடேட் பண்ணலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் போட்டிருக்கேன் பிரதர். நீங்க என்னன்னா ஜெபம் சுருக்கமா இருக்கணும். ரொம்ப நேரம் பேசாதீங்க. தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்றீங்க. ஆனா இங்க வசனம் எப்படி இருக்கு? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இத கூட புரிஞ்சுக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. பரமண்டல ஜெபம் பார்த்தோம். ஆக்சுவலா பரமண்டல ஜெபம் சும்மா சொல்றக்கு இல்ல. அந்த பரமண்டல ஜெபத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, மற்றவங்கள மன்னிக்கிறது, அந்த ராஜ்யம் வர்றக்காக நம்மளுடைய பங்கு இங்க நிறைவேத்துறது, தேவனுடைய நாமத்த நம்முடைய கிரியையினால நம்ம மகிமைப்படுத்துறது, இதெல்லாம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கை. நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஜெபமா இருக்கணுன்றாரு. ஜெபம்னா உடனே அப்படியே கண்ண மூடி முட்டி போட்டு அப்படி இல்ல. இப்ப நம்ம போறோம், நடந்து போறோம். தேவன்ட்ட பேசிட்டே போலாமே மனசுல. கண்ண மூடி முழங்கால் படியிட்டா தான் ஜெபம்னு அர்த்தம் இல்ல. தேவனே இப்படி இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, நம் மனசுக்குள்ள தோன்றக்கூடிய எண்ணங்கள் கூட தேவன்ட்ட பேசுறது தான். அப்ப இங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு என்ன அர்த்தம்னா,
நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஜெப சிந்தனையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும். இது வெறுமனே முழு இரவு ஜெபத்த பத்தி இங்க பேசல. பட் நாம தேவன்ட்ட ஒரு பிரேயர் பண்ணும்போது, எப்படி பண்ணணும்னா, சுருக்கமா வாட் இஸ் வாட்? நன்றி செலுத்தணும். நம்முடைய விண்ணப்பங்கள் வைக்கணும். கரெக்ட்டா இல்லைங்களா? ஒருவேளை நாளைக்கு சோதனைகள் தேவன் குடுக்கும்போது, அது தாங்கிக் கொள்ள பக்குவத்த நம்ம கேட்கணும். எல்லாவற்றுக்கும் மேல தேவனுடைய பரிசுத்த ஆவிய கேட்கணும். மற்ற உலக பிரகாரமான காரியங்கள குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நமக்கு தேவை, அவசியம்னா, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணுவாருன்னா, நமக்கு அனுமதிக்கும். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, பாடத்த நம்ம முடிக்கலாம். நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்னா, ஜெபம்னா என்ன? நாம தேவன்ட்ட பேசுறது. தேவன் எப்படி பேசுவார்? பைபிள் மூலமா. எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது? நடிக்கக்கூடாது. பப்ளிசிட்டி தேடக்கூடாது. வீண் வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? அளப்பக்கூடாது. இல்லீங்களா? அடுத்து எப்படி பிரேயர் பண்ணணுங்கிறதையும் அங்கேயே பார்த்தோம். ரொம்ப எளிமையா வார்த்தைகள் சுருக்கமா இருக்கணும். இல்லீங்களா? அந்த ரங்கத்துல தேவன்ட்ட என்ன பண்ணணும்? பேசணும். ஜெபம் யார்கிட்ட பண்ணணும்? பிதாவாகிய தேவன்ட்ட. யார் மூலமா பண்ணணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட. இல்லீங்களா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. பிதாட்ட தான் பிரேயர் பண்ணணும். எப்படிப்பட்ட ஜெபத்த தேவன் கேட்பாருன்னா, கிளியரா நம்ம பார்க்கிறோம். தேவன் அங்கீகரிக்காத ஜெபம் எப்படி இருக்குன்னா, பைபிள் பத்தியெல்லாம் நான் படிக்க மாட்டேன். பைபிள் சொல்றதே கேட்க மாட்டேன். ஆனா பிரேயர் பண்ணுவேன்னா, தேவன் சொல்றாரு. அருவருப்பா இருக்குன்றாரு. நீதிமானா இருந்து ஜெபிக்கும்போது தேவன் கேட்கிறார். அப்ப நீதிமானுடைய ஜெபத்த தேவன் கேட்கிறாருன்னா, அடுத்து என்னென்ன விஷயங்கள் ஒருத்தங்க நீதிமான் ஆக்குன்றதையும் நம்ம பார்த்தோம். அப்ப பாருங்க, எப்படிப்பட்ட ஜெபத்த தேவன் அங்கீகரிக்கிறார்ன்னு நம்ம பார்க்கிறோம். யாருடைய ஜெபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்த கேட்கணும். அது யாருன்னா, நீதிமான். யாருடைய ஜெபத்த தேவன் கேட்கறது இல்லைன்னா, செவிய விலக்கி வச்சுட்டு, பைபிள்லாம் படிக்காம, இஷ்டத்துக்கு பிரேயர் பண்ணா தேவன் கேட்க மாட்டார். சரி, அப்படி நம்ம பிரேயர் பண்ணும்போது, பிரேயர்ல என்ன கேட்கும்? ரொம்ப முக்கியமா, தேவனுடைய பரிசுத்த ஆவி தான் நமக்கு. அப்போ 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 மற்ற உலக பிரகாரமான பொருட்கள்லாம் எப்படி பிரதர்னா, அதெல்லாம் டெம்பரவரி. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அழிஞ்சிரும். என்றென்றைக்கு நம்ம கூட இருக்கிறது தேவன், தேவனுடைய வல்லமை. நம்ம அத தான் கேட்கணும். மற்ற விஷயங்கள் தேவனுக்கு சித்தம் இருந்தா, தேவன் கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுவார்? குடுப்பார். பாருங்க, இந்த பாடம் முடிச்சுட்டு, இன்னைக்கு நைட் நம்ம போய் பண்ணுவோம் பாருங்க ஒரு பிரேயர். அப்போ ஒரு தடுமாற்றம் இருக்கும். அது கூடவே ஒரு தெளிவு இருக்கும். ஓகே, இதுதான் பிரேயர் பண்ணணும். மற்ற எல்லாம் தேவன் கேட்கறது இல்லன்னு. சோ, அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய அனுதின வாழ்க்கையில செய்யறதுக்கும், நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஜெபமாக மாறுவதற்கும், தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.